எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்கீரையை பற்றி பேச போகிறேன். முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு, அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் கீரையவே மறந்துட்டோம். கீரைலாம் அடிக்கடி சேர்க்கறது அவ்வளோ நல்லது. அதில் இந்த முருங்கைக்கீரைக்கெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணம் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி, ரத்த சோகை உள்ளவங்களுக்கு அவ்வளோ நல்லது. அப்புறம் முருங்கைக்காயெல்லாம் அவ்வளோ நல்லது. நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போது நான்லாம் நேற்றுலாம் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அந்த மாதிரி முருங்கைக்கீரை, முருங்கைக்காயெல்லாம் அடிக்கடி சமையலில் சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எலும்புக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. அதனால் கீரை வகைகள்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும் சாப்பாட்டில். நிறைய பேர் சாப்பாட்டில் என்ன சேர்க்கணும், என்ன சேர்க்கக்கூடாதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பார்க்குறதெல்லாம் சாப்பிட்றது, கிடைக்கிறதெல்லாம் உள்ளே இறக்குறது அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதெல்லாம் தவிர்க்கணும். நாக்குக்காக உயிர் வாழக்கூடாது. உடல் ஆரோக்கியத்துக்காக சில உணவுப் பொருட்கள், மருத்துவ குணமுள்ள உணவுப் பொருட்கள்லாம் சேர்க்கணும். ஈஸியாக கிடைக்கிறது தான் எல்லாமே. அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள உணவுப் பொருட்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்ம தேடி தேடி போய் தேவையில்லாத உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றோம். அதனால் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் அதிகமாக சாப்பாட்டில் சேருங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது.